யாரோ மனதிலே ஏனோ கனவிலே. ஆதி சார், இங்க என்ன பண்றீங்க? இன்னைக்கு உங்களுக்கு மேரேஜ் நடந்திருக்கு. நைட் வேற பெரிய வேலை இருக்கும். லூசு, வாயை வச்சுட்டு சும்மா இரு. சார், தப்பா நினைச்சுக்காதீங்க. அவ அப்படிதான் லூஸ் டாக் விடுவா. நான் எதுவும் தப்பா நினைச்சுக்கல. அம்மா கிளம்பியாச்சா? நாளைக்கு காலேஜ் இருக்குல்ல, அதான் முன்னாடியே போறோம். நாங்களும் நாளைக்கு மார்னிங் கிளம்பிடுவோம். பார்த்து போங்க, கவனம். சார், அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. தெரியாம டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். அதெல்லாம் இல்லை, நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எங்களுக்காகவா? எதுக்கு? நீங்க எல்லாரும் இன்னைக்கு கிளம்புறதா சொன்னாங்க, அதான் வழி அனுப்பி வைக்கலாமேன்னு. சார், இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல? நீங்களும் அங்கதான் புறப்பட்டு வர போறீங்க, அப்புறம் என்ன? இல்ல, இருந்தாலும் இங்க இருந்து 2 நாள் எல்லாரும் நல்ல ஃப்ரெண்ட்லியா பழக ஆரம்பிச்சிட்டீங்க, அதான். அப்புறம் சார், காதலிச்சு கல்யாணம் பண்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதுக்கப்புறம் அந்த கல்யாண வாழ்க்கைய கடைசி வரைக்கும் கொண்டு போகணும். அதுலதான் காதலோட சக்சஸே இருக்கு. நீங்க 2 பேரும் எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும். கடைசி வரைக்கும் யூ ஆர் சோ பர்ஃபெக்ட் கப்பிள். நீங்க ஆயுசுக்கும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும். ஏன்னு தெரியல, இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. நீங்க எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும். நீங்க ஏன் இதெல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு தெரியுமா? தாடா விட்டாலும் தன் தசையாடுன்னு பெரியவங்க சும்மாவா சொல்லுவாங்க? அந்த மாதிரிதான் உங்களுக்குள்ள என்னை பார்க்கும்போது ஏதோ ஒரு உணர்வு. அதனாலதான் உங்களோட அன்பை உங்களே அறியாம வெளிப்படுத்துறீங்க. உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு அதுவே போதும். ஆதி சார். சொல்லுமா. சரி, நாங்க கிளம்புறோம். சரி, பார்த்து போங்க. டேக் கேர். சார், நாங்க பார்த்து போறதெல்லாம் இருக்கட்டும், நீங்க முதல்ல போங்க. அப்புறம் உங்க பொண்டாட்டி கோச்சுக்கு போறாங்க. இன்னைக்கு நைட்டு லூசு, வாயை வச்சுட்டு சும்மா இருடி. சரி சரி, நான் கிளம்புறேன். அம்மா, கேட்க மறந்துட்டேன், உங்க பார்ட்னர் எங்க? இவனை கேக்குறீங்களா? அவரு கார் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அம்மாவோட செயின் அம்மா கிட்டே வந்து சேர்ந்துருக்கு. எப்படி இது பாசிபிள் ஆகும்? என்னாச்சு சார்? உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? இந்த செயின் எங்க வாங்குனீங்க? இந்த செயினை கேக்குறீங்களா? இது சேல்ஸ்க்கு வந்துச்சு, அப்பா வாங்கிட்டு வந்தாரு. எதுக்காக இந்த செயினை பத்தி விசாரிக்கிறீங்க? இது என் அம்மாவோட செயின், அதாவது உங்க செயின்மா. அப்படியா? ஆனா இதே மாதிரி செயின் ஏகப்பட்டது இருக்குமே, இதுதான் எப்படி கரெக்டா சொல்றீங்க? என் அம்மா சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அப்ப இருந்து இந்த செயின் என் கூடயே தான் இருந்துச்சு. ஒரு அவசர தேவைக்கு இந்த செயினை நான் சேல் பண்ணேன். அது கரெக்டா உங்ககிட்டயே வந்திருக்கு. அது சார், அப்போ இந்த செயின் உங்க கூட இருந்திருந்தா உங்க அம்மாவே கூட இருக்கிறதா உங்களுக்கு தோணி இருக்கும்ல. நீங்க வேணா இந்த செயினை வச்சுக்கோங்க, நான் வீட்டில் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். இந்தாங்க. இல்ல இல்ல, வேணாமா, இது உங்ககிட்டயே இருக்கட்டும். இல்ல அது சார், பரவாயில்ல. இது உங்க அம்மாவோட செயின்னு சொல்றீங்க, நீங்களே வச்சுக்கோங்க. இவ்வளோ பெரிய ஆளு, நீங்களா போய் சொல்ல போறீங்க? இந்தாங்க. இல்லம்மா, எனக்கு வேணாம். அது உங்ககிட்ட தான் வந்து சேரணும்னு இருந்திருக்கு. நீங்களே வச்சுக்கோங்க. உங்களை பார்க்கும்போது எனக்கு என் அம்மாவை பார்க்குற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அதனால இது உங்ககிட்டயே இருக்கட்டும். இல்ல அது சார், நீங்க அம்மாவை இழந்திருக்கீங்க, உங்களுக்கு அந்த ஃபீலிங் இருக்கும்ல. இது உங்க கூட இருந்தா அவங்களே உங்க கூட இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் கொடுக்குறேன். இல்லம்மா, இது என்கிட்ட இருக்கிறத விட உங்ககிட்ட இருக்கிறதா சரி. உங்ககிட்டயே இருக்கட்டும். சரிம்மா, ரொம்ப லேட் ஆகுது, நீங்க கிளம்புங்க. இப்போ கிளம்புனாதான் மார்னிங் சீக்கிரம் போக முடியும். சரிங்க அது சார், நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஏன் மகா, உனக்கு என்ன லூசா? உங்க அப்பா லட்சக்கணக்கில் கொடுத்து இந்த செயின் வாங்கியிருக்காரு, நீ என்னடானா பொசுக்குன்னு தூக்கி கொடுக்க போற? ஏய், அது அவரோட அம்மா செயின்னு சொல்றாரு. அப்ப எவ்வளவு சென்டிமெண்டா வச்சிருப்பாரு. அதுக்காக தான். அப்புறம் அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து இவர் தான் என் உயிரை காப்பாத்திருக்காரு. இவருக்கு நான் செய்யாம எப்படி? இவர் மேல அப்ப இருந்து எனக்கு ஒரு மரியாதை வந்துருச்சு. அது மட்டும் இல்ல, அவர் பார்க்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு இனம் புரியாத பாசம். உன்னோட உயிரையும் மனத்தையும் காப்பாத்திருக்கார்ல, அந்த நன்றி உணர்வா இருக்கும். சரி வா. அப்புறம் ஷாலு, உங்ககிட்ட நாப்கின் இருக்கா? ஏண்டி பீரியடா? அப்போ இந்த மாதிரி டைம்ல நீ எப்படி டிராவல் பண்ணுவ? ரொம்ப பெயினா இருக்குமே. பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நாப்கின் மட்டும் இருந்தா எடுத்துட்டு வா. இப்போ அதுக்கு நான் எங்க போறது? உங்ககிட்ட இல்லையா? ஆதி சார் கல்யாணம் நடக்கும், நம்ம இங்க இருப்போம், நான் என்ன கனவா கண்டேன்? நான் அதனால அதை எடுத்துட்டு வரல. நம்ம வந்துட்டு 1 டேல கிளம்பிடலாம் நினைச்சோம்ல. அட ஆமால. சரி இரு, நான் போய் யார்ட்டையாவது கேட்டுட்டு வரேன். என்னது? யார்கிட்டயாவது கேட்க போறியா? லூசா நீ? கீழே யுவன் பாலெல்லாம் கிளம்புறதுக்கு ரெடியாக நின்றுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் கேட்டா வாங்கி கொடுத்துட்டு போறாங்க. இரு, நான் போய் வாங்கிட்டு வரேன். ராஜேஷ், நீ பாட்டுக்கு தெரிஞ்சிட்டீன்னா பாவம் அட்மின் கண்டென்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? அது அவங்களோட பிரச்சனை. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஏன் வில்லன்னா கிளைமேக்ஸில் தான் திருந்தணுமா என்ன? நான் பாதியிலே திருந்திட்டேன்ப்பா. பாடுறா, அப்போ உன் லவர் மாதிரி எங்களை ஃப்ரெண்ட்ஸ் சீட்டில் உட்கார வைக்க மாட்டியே? யுவன், எனக்கும் மகாக்கும் நடக்க போகிற மேரேஜை நான் வீட்டில் சொல்லி ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நீ அதை பற்றிலாம் ஒரி பண்ணாத. இப்போவாவது நீ மாறிட்டியே, எனக்கு அது போதும். ஏய், டைம் ஆச்சு, நீ மட்டும் வந்து நிற்கிற. ஆர்த்தி மகா ஸ்வாதியில் எங்க?
ஆர்த்தியும் சுவாதியும் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. சரி சரி, சீக்கிரம் வர சொல்லு, டைம் ஆச்சு. இவன் மட்டும் நிப்பான்னு பார்த்தா இதுக்கு ரெண்டும் நிக்குது. இப்போ எப்படி சொல்றது? என்னடி ஏதோ யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கு, ஏதாவது வேணுமா? இந்த லூசுக்கிட்டே சொல்லுவோம். பாலா, என்னடி இப்படி கூப்பிடுற, என்ன வேணும்? இரு இரு, அட்லீஸ்ட் இந்த ட்ரிப்பு முடியும் போதாவது உனக்கு ஃபீலிங்ஸ் வந்துருச்சு. இரு இரு, நான் தனியாக வரேன். அடச்சி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு நாப்கின் வேணும். ஹே லூசு, அது எப்படி சத்தமாவ கத்துவ? பின்ன நான் என்ன கேட்க வரேனே தெரியாம நீ பாட்டுக்கு ஈன்னு பழ காட்டிட்டு உளறிட்டு இருந்தீனா அதான் கத்துனேன். சரி, நீ ரூமுக்கு போ, நான் வாங்கிட்டு வரேன். ஹே ஷாலு, என்னாச்சு திடீர்னு பல்ல காட்டிட்டு நிக்கிற? இல்ல, என் பால ரொம்ப கிரேட்ல. நான் வந்து கேட்டதும் யாருக்கு என்னன்னு எதையுமே கேட்காம நான் கத்துனாலும் திட்டினாலும் அதை பொறுத்துக்கிட்டு பாரு எனக்காக வாங்குறதுக்கு கடைக்கு ஓடுறான். பாருடா, ஒரு வழியா மேடமுக்கு லவ் ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே வருது போல. அதெல்லாம் நிறையவே இருக்கு. அப்புறம் எதுக்கு அவனை கத்திக்கிட்டே இருக்க? லவ் பண்றேன்னு இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட சொன்னதில்ல. அவன் ஒன்ன மாதிரி இல்லை இவன். நீ லவ் பண்ணாலும் படிப்புல எப்பவுமே உன்னோட கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகாது. ஆனா அவன் அப்படி இல்லை. நான் மட்டும் கொஞ்சம் இடம் கொடுத்தன வை, அவ்வளோதான், தலைக்கு மேலே உட்காந்துப்பான். அடுத்து படிக்கவும் மாட்டான். மொத்தமாக லைஃபே ஸ்பாயில் ஆயிரும். ஸோ படிப்பு முடிகிற வரைக்கும் அவனை இந்த லிமிட்டில் வச்சுக்கிறதே நல்லதுன்னு எனக்கு தோணுது. அதுவும் கரெக்டு தான். ஏய் இந்தா. அதை அப்படியே யுவன் கையில் கொடுத்துரு. யுவன், அதை கொண்டு போய் மகா கிட்ட கொடுத்துரு. நான் இப்போ தான் அவ்வளோ ஸ்டெப் இறங்கி கீழே வந்திருக்கேன். மகாவுக்கா? இதை நீ என்கிட்டயே சொல்லியிருக்கலாமே. டேய், யார்கிட்ட சொன்ன என்ன? சரி, கொண்டு போய் கொடுத்துரு. அப்புறம் ஸ்வாதியையும் ஆர்த்தியையும் கீழே வர சொல்லு. சீக்கிரம் கிளம்பிடலாம். அம்மா ஆல்ரெடி 2-3 தடவை கால் பண்ணிட்டு. கார்ல உட்காரு. இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும். வெளியவே நல்லா காத்தோட்டமாக தான் இருக்கும். இன்னும் இவங்க கீழே இறங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். உன் கையில் ரிங் போட்டது யாரு? அட்லீஸ்ட் நீயாவது சொல்ல, எனக்கு தலை வெடிக்குது. எப்படியும் உங்களில் யாராவது பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன். நீங்கள் யாருமே பண்ணலையா? ரொம்ப ஆசைதான், நான் பண்ணல. மேபி எனக்கு என்னமோ அந்த தேங்காய் நேரம் மேலே தான் கொஞ்சம் சந்தேகமாக இருக்கு. சேச்சே, அவளா இருக்காது. அவ என்கிட்ட எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கா, வாய்ப்பே இல்லை. அப்போ அது யாரா இருக்கும்? யாரா இருந்தா என்ன, பேசாம அந்த ரிங்கை கழட்டி தூக்கி எறிஞ்சிரு. நான் அதை கழட்ட ட்ரை பண்ணேன், பட் முடியல, டைட்டா மாட்டிக்கிச்சு. அப்போ நீயும் யார்கிட்டயும் டைட்டா மாட்டிக்க போறேன்னு அர்த்தம். ஆதி, மேரேஜ் உன்னோட இஷ்டத்துக்கு அவசரமா நடத்தியாச்சு. ஆனா இது மட்டும் இப்போதைக்கு வேணாம். ஒரு நல்ல நாள் பார்த்து வச்சுக்கலாம். அட என்னக்கா இந்த காலத்துல போய் இதெல்லாம் நம்பிக்கிட்டு? உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா பரவாயில்ல, ஆனா எங்களுக்கு இருக்குல்ல. சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். ஆதி, ஏகப்பட்ட கனவோட உள்ள வந்திருப்ப, உங்க அக்கா அதுல கழுத்துக்கி போட்டா. ஏங்க, நீங்க வேற ஏத்தி விடாதீங்க. சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கிளம்பிட்டாங்க. ஏன்டா அப்படி சொல்ற? உங்க அம்மா அப்பா கிளம்பிட்டாங்கன்னு சொல்லு. ஆதி, இந்த கதையெல்லாம் உங்ககிட்ட நீ சொல்ல வேண்டாம். அவங்க அவங்களாவே வாழட்டும். நம்ம வாழ்க்கையை பார்க்கலாம். அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை போய் சரி பண்ணி கொடு. அப்புறம் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, தேவையில்லாமல் இதெல்லாம் போட்டு குழப்பிக்கிட்டு அவங்க படிப்பை அவங்க ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. சரிக்கா, இதெல்லாம் அவங்க கிட்ட நான் சொல்ல மாட்டேன். ஆனா இதுக்கப்புறம் அவங்க என்னோட பார்வையில தான் இருப்பாங்க. நானும் இனிமே காலேஜுக்கு வரேன். டே ஆதி, மறுபடியும் காலேஜுக்கு படிக்க வர போறியா? தயவு செஞ்சு வந்து 4 அரியரை கிளியர் பண்ணிட்டு போ. என்ன பங்கு விளையாடுறீங்களா? ஏதாவது நடக்கிற கதையா பேசுங்க. என் மச்சானாவது அரியர் கிளியர் பண்றதாவது வாய்ப்பே இல்லை. அதானே, என்னால அதெல்லாம் முடியாது. நான் வேணா பிரின்சிபலா வந்து உட்காந்துக்கிறேன். அடிங்க, வச்ச அரியரை கிளியர் பண்ண முடியல, நீ என்னோட பொசிஷனுக்கு ஆசைப்படுறியா? சரி விடு மாம்சு, அக்கா பிரெக்னெண்டா தானே இருக்கா. நான் பேசாம சேர்மன் போஸ்ட்ல வந்து உட்காந்துக்கிறேன். அவ வீட்லயே இருக்கட்டும். டேய், நீ சொன்னாலும் சொல்லலினாலும் அந்த காலேஜோட சேர்மன் நீதான். என்ன, உன் அரியர் கிளியர் பண்ணிட்டேன்னா நீ எப்போ வேணாலும் காலேஜுக்கு வரலாம். அப்போ இந்த ஜென்மத்தில் நான் கால் எடுத்து வைக்க முடியாது. புரிஞ்சா சரி. இதுக்காகவே நான் திரும்பவும் காலேஜ் வந்து அரியர் கிளியர் பண்ண போறேன். மச்சான், நேத்து டிராகன் படம் பாத்தீங்களோ? உனக்கு எப்படி தெரியும்? நானும் பார்த்துட்டேன். அரியர் வச்சுட்டு இப்படி சுத்துறதெல்லாம் கெத்தே இல்ல. அதனால நான் படிச்சு அதே மாதிரி அரியர் கிளியர் பண்ண போறேன். சூப்பர், வாழ்க்கையில சிறப்பான முடிவெடுத்திருக்கீங்க. போய் படிங்க. என்ன, உங்க அம்மா அப்பாவும் நினைச்சா சிரிப்பாங்க. சிரிச்சா சிரிச்சிட்டு போட்டும், நான் அவங்க கூட எந்த மாதிரியும் இருக்கும். அப்படியே என்னோட அரியரும் கிளியர் ஆயிரும். வெரி குட் ஜாப். கிளியர் பண்ணிட்டு பொட்டிக் வந்து சேர்ந்துருங்க. அட, அது வேற இருக்கலாம். என்ன மச்சான், எல்லாத்தையும் மறந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல பங்கு, அவங்க அம்மா அப்பாவை பார்த்த சந்தோஷத்துல மூளை வேலை செய்யல போல. மாம்சு, அப்புறம் நான் பேச ஆரம்பிச்சா நீ தாங்க மாட்டேன். அடே என்ன, எனக்கெல்லாம் கலாய்க்க தெரியாதுன்னு நினைச்சியா? நான்லாம் கலாய்ச்சேன்னா நீ தெரிச்சு ஓடிடுவேன். நான் தெரிச்சு ஓடுறேனா இல்ல நீ தெரிச்சு ஓடுறேன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ, 2 பேரும் கொஞ்ச நேரம் வாய மூடுங்க. தயவு செஞ்சு ஆரம்பிச்சிடாதீங்க. அப்புறம் ஆதி, நீ அரியர் கிளியர் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும். அதுக்காக ரெகுலரான காலேஜ் போக வேண்டாம். நீ எக்ஸாம் மட்டும் பண்ணால் போதும். அட கயல்மா, உன் தம்பி இந்த ஜென்மத்தில் அதெல்லாம் கிளியர் பண்ண மாட்டான். அவன் ஏதோ சும்மா வாய்க்கு வந்து அடிச்சு விட்டுட்டு இருக்கான். மாம்சு வேணாம். டேய், இப்போ என்ன உனக்கு நான் கிஸ்ஸா கொடுத்தேன், வேணாங்கிற? மாம்சு, என்ன காமெடியா?
சிரிப்பே வரல. இல்லையே, என் தங்கச்சிக்கெல்லாம் சிரிப்பு வருதான். என்னம்மா தங்கச்சி, உனக்கு நான் பண்ற காமெடிக்கெல்லாம் சிரிப்பு வருதுல? ஏன் பங்கு காமெடிக்கு என்ன குறைச்சல்? எனக்குலாம் சிரிப்பு வருதே. பங்கு நீ மறுபடியும் காமெடி பண்ண, நான் கரெக்டா டைமிங்ல சிரிக்கிறேன். ஏய் பங்கு, நீ என்ன கலாய்க்கிறியா இல்ல அவனை கலாய்க்கிறியா? இன்னுமா புரியல? யோ, என் பொண்டாட்டி உன்னதான் கலாய்க்கிறா. ஏய், இருந்தாலும் என் புருஷனை ரொம்ப ஓட்டாதீங்கப்பா. அவரே பாவம். நாளைக்கு பொட்டிக்கு ரெடி ஆயிரும். பிரியாவும் பெருசியும் பொட்டிக்கு பார்த்துப்பாங்க. நான் திரும்ப காலேஜ் போறேன். டேய், இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் ஆதி. உன்னெல்லாம் திரும்ப காலேஜ்குள்ள எடுத்துக்க முடியாது. ஆதி, நீ அரியல் மட்டும் கிளியர் பண்ணு. அப்பப்போ போய் கிளாஸ் அட்டன் பண்ணு போதும். ஆமாக்கா, எனக்கு இப்போ என் அம்மா அப்பா கூடயே இருக்கணும்னு தோணுது. அவங்க லைஃப்ல அவங்க ஒன்று செய்யறத நான் கூட இருந்தே பார்க்கணும். சரி புரியுது. அதுக்காக நீ அங்கே வந்தீங்கன்னா அவங்களுக்கே டவுட் வந்துடும். ஸோ எப்போது வா. ஆனால் பங்கு, காலேஜுக்கு அனுப்புகிற உன் புருஷனை நல்லா யோசிச்சுக்கோ. அப்புறம் காலேஜில் இருக்கிற பொண்ணுங்களாம் திரும்பவும் ஆதின்னு சுற்றுவாங்க. ஏய் என்னடி, அந்த ஆள் தான் இதை உளறிட்டு இருக்காருன்னா நீ ஒரு மாதிரி சைலண்ட் ஆயிட்ட. பங்கு சொல்றதும் சரிதான். காலேஜ் பக்கம் போனா மறுபடியும் நீங்க பொண்ணுங்கன்னு தெரிய ஆரம்பிச்சிருவீங்க. இதெல்லாம் செட் ஆகாது. நீங்களும் காலேஜுக்குள்ள ஒன்றும் போக வேண்டாம். நீங்க அரியல் கிளியர் பண்ணாட்டி பரவாயில்ல. ஒழுங்கா என் கூட வந்து வேலையை பாருங்க. ஹே பொண்டாட்டி, ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். ஐயா, தளபதி டைலாக் நீங்க பேசி தளபதியை கேள்விப்பட்டாதீங்க. சரி இனி யார் நினைச்சாலும் இந்த புயலுக்கு ஆணையே போட முடியாது. இது எப்படி இருக்கு? புது டைலாக் ஆதியோடது. சத்தியமா நல்லா. சரிடி பொண்டாட்டி, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. எந்த பொண்ணுங்களையும் நான் பார்க்க மாட்டேன். ஆமாமா, எந்த பொண்ணையும் ஆதி பார்க்க மாட்டான். ஆனா ஆதியை தான் அந்த பொண்ணுங்க பார்ப்பாங்க. மாம்சு, ஏன்னு கேட்டேன். இப்பதான் கல்யாணம் இருக்கு. நீ பாட்டுக்கு பேசி டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருவ போல. சேச்சே, அப்படி பண்ண என் தங்கச்சி வாழ்க்கை பாலாயிரும். அப்படிலாம் பண்ண மாட்டேன். நான் என் தங்கச்சிக்கு நல்லதான் சொல்லிட்டு இருக்கேன். என்னம்மா தங்கச்சி, நான் சொல்றதெல்லாம் புரியுதுல? ஆதியை நீ காலேஜ் பக்கம் அனுப்புனவே, அப்புறம் தினம் நித்யா சத்யா வித்யான்னு யாராவது வந்துட்டே இருப்பாங்க. நீ பார்த்து இருந்துக்கோ. அக்கா, ஒழுங்கா உன் பிரச்சனை கூட்டிட்டு போயிரு. இல்லைன்னா என்கிட்ட உதவ வாங்கிடுவாரு. பாத்தியா கைமா, உன் தம்பி எனக்கு ரெஸ்பெக்டே கொடுக்க மாட்டேங்கிறான். நீங்க பேசுற வாய்க்கு எனக்கே கோவம் வருது. அவங்க 2 பேரும் இப்பதான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. நீங்க பேசி பிரிச்சு விட்டுறீங்க போல. ஒழுங்கா வாங்க போலாம். ஆதி, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நீ படிச்சு கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் ஓகே தான். ஆனா அவங்க கிட்ட எந்த ஸ்டோரியும் நீ ஷேர் பண்ண வேண்டாம். அவங்களாவே இருக்கட்டும். சரிக்கா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஹலோ, என்ன அண்ணி சொல்லிட்டு போனது மறந்துட்டீங்களா என்ன? இதெல்லாம் இப்ப வேணாம்னு சொன்னாங்கல்ல, நல்ல நாள் பார்க்கணும்னு. அதுக்கு பக்கத்துல நிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. இவ்வளோ க்ளோஸா நின்னா எப்படி? நீங்க போய் தூங்குங்க. ஏய், தூங்குறதுக்கா உன் கழுத்துல தாலி கட்டினேன்? அப்புறம் வேற எதுக்கா? ஹே குட்டிமா, வேணாங்கிற. ஆனா என் கை பட்டதும் கண்ணு மூடி எதையோ எதிர்பார்க்குற போல. அப்படிலாம் இல்ல, ஒழுங்கா கையிடுங்க. கவலைப்படாத, இன்னைக்கு எதுவும் நடக்காது. அக்கா சொன்னதுக்கு அப்புறம் அதை மீறதுக்கு எனக்கு மனசு வராது. அப்பா, அவங்க பேச்சையாவது மதிக்கிறீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். கையிடுங்க. சரி, எனக்கு டயர்டா இருக்கு, நான் போய் தூங்குறேன். ஏய் இருடி, உண்மையாவே தூக்கம் வருதா என்ன? தூக்கலாம் வரல, ஆனா நம்ம பேசிட்டே இருந்தா நம்மளே மீறி ஏதாவது நடந்துருமோன்னு பயமா இருக்கு. இங்க பாரு, எனக்கு வேணா நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். ஆனா அக்காவோட நம்பிக்கை அதுக்காக நான் உடைக்க மாட்டேன். நீ என் கூட தைரியமா இருக்கலாம். ஏண்டி, என் மேல நம்பிக்கை இல்லையா? உங்க மேல இருக்கு, ஆனா ஏன் மேலதான் இல்ல. பாடுறா, தூக்கமும் வரல, ரூம்குள்ளேயும் இருக்க முடியாது. சரி ஒன்று பண்ணலாம், பீச்சில் ஒரு வாக் போயிட்டு வரலாம். இது நல்ல ஐடியா. போலாமா? டயர்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து தூங்கிடலாம். மகா, நீ மட்டும் இருக்கிற. ஸ்வாதியும் ஆர்த்தி உள்ள இருக்காங்கன்னு நினைச்சு வந்துட்டேன். சாரி. இந்தா, நான் வெளியே போறேன். அவங்க 2 பேரும் இப்பதான் லிஃப்ட் வழியா இறங்கி போனாங்க. நீங்க உள்ளே இருங்க. நீ போய் சேஞ்ச் பண்ணிட்டு வா, நான் வெயிட் பண்றேன். நான் தனியா ஒரு ரூம்ல இருந்தா பயப்படுவேன். அதனாலதான் சொல்றேன். நீங்க கொஞ்ச நேரம் இங்க வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். பேக்லாம் அப்படி எப்படி போட்டு வச்சிருக்கான், எடுத்து வைக்கலாம். ஏங்க என்னடி அதெல்லாம் எதுக்கு நீங்க பேக் பண்றீங்க? வைங்க, நான் பாத்துக்கிறேன். லூசு, ஏற்கனவே டைம் ஆச்சு. எல்லாத்தையும் அப்படி இப்படி போட்டு வச்சிருக்கேன், அதான் எடுத்து வச்சேன். சரி கிளம்பலாம்ல? கிளம்பலாம், ஆனா அதுக்கு முன்னாடி ஏய், இப்போ எதுக்கு நீ கிட்ட வர? வா வெளியே போலாம். யுவன் பர்த்டே கிஃப்ட் அதெல்லாம் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. இனி கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. வா போலாம். அட என்னங்க இப்படி மக்கா இருக்கீங்க? நேரமடி, இங்க பாரு, இதெல்லாம் தப்பு. வா போலாம். ஏங்க, இந்த மாதிரி டைம்லலாம் ஒரு சின்ன ஹக்காவது கொடுக்க வேணாமா? சரியான ஃபீலிங்லெஸ் ஃபெலோ. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய ஹக் தரேன், இப்போ எதுவும் வேணாம். ஆனா எனக்கு வேணுமே. ஆண்களை நிமிர்ந்து பார்த்திட
உன்னினிய கண்ணியம் பிடிக்குதே கண்களை நேர பார்த்துதான் நீ பேசும் தோரணை பிடிக்குதே தூரத்தில் நீ வந்தாலே மனசு மழை அடிக்கும் குட்டி மிக வேணும்னா தள்ளி போ. இல்ல 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 இப்படி கொஞ்ச நேரம். இப்போ உனக்கு ஓகேவா? ஐ ஃபீல் பெட்டர். ஆனா இன்னும் பெட்டர் ஆகணும்னு நினைக்கிறேன். இன்னும் பெட்டர் ஆகணும்னா என்ன பண்றது? ஏய் இப்படி வாய்ஸ் மாத்திலாம் பேசினா அடிச்சிருவேன். பின்ன எல்லாமே நானே சொல்லித் தர முடியுமா? நீங்களா தான் புரிஞ்சுக்கணும். மிச்சத்தெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிறேன். வா போலாம். அட என்னங்க நீங்க, இப்படி ஒரு சான்ஸ்லாம் திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. நாளையிலேருந்து காலேஜ், அதுக்கப்புறம் என்ன கண்டுக்கவே மாட்டீங்க. படிப்புன்னு அடுத்து பிஸி ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் இந்த சான்ஸ்லாம் கிடைக்காது. ஸோ எனக்காக இப்படி உங்கள் மூச்சு காத்து படுற அளவுக்கு நெருக்கமானா இனிமேல் நான் நிற்க முடியாது. அதுக்கு இன்னும் கல்யாணம் வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும். அதனால ப்ளீஸ். முந்தன் முகம் மரணம் வரையில் என் நெஞ்சில் தங்கும் உனது கண்களில் எனது கனவினை ஏன் பொண்டாட்டி இந்த லிப்ஸ் ஏதோ கேக்குது போல. இவன் அடைமழை வரும் அதில் நனைவோமே. ஏங்க சரி போதும், டைம் ஆச்சு. இப்போ பெயின் ஓகே தானே? அதெல்லாம் ஓகே தான். என்ன ட்ராவலிங் பார்த்தீங்களா, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் பரவாயில்ல, ஒன் டே தானே. நாளைக்கு காலேஜ் லீவ் போட்டுருவேன். சரி சரி 2 நாள் லீவ் போட்டு ரெஸ்ட் எடு, அப்புறம் பார்க்கலாம். கிளம்பலாமா? ம் நான் என்ன அர்த்தம்? விடுங்க யுவன், நீங்கள் விட்டால் தான் நகர முடியும். ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம் குழு குழு பொய்கள் சொல்லி என்னை வெல்வாய். அது தெரிந்தும் கூட அன்பே மனமதையேதான் எதிர்பார்க்கும். வேணான்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களையும் மறக்கிறீங்க. அது என்னமோ தெரியலடி, உன் பார்வையில நான் என்னையே மறந்துடுறேன். பாரு. சரி வாங்க போகலாம். ஹலோ ஹலோ, பேக் நானே எடுத்துக்கிறேன். இல்லை இல்லை நீ வெயிட் தூக்க வேண்டாம், நானே எடுத்துக்கிறேன். ஏங்க அது வெயிட்டாக தான் இருக்காது, கொடுங்க. ஹே வாடி, நானே எடுத்துட்டு வரேன். ஏங்க எனக்கு ஒரு டவுட்டு. எல்லாரும் ஹனிமூனுக்கு எதுக்கு வந்தாங்களோ அந்த பிளானை கரெக்டாக முடிச்சிட்டாங்க. பட் நீங்கள் மட்டும். நான் மட்டும் இல்லை, சும்மா கேட்கணும்னு தோணுச்சு. நீங்கள் மட்டும் சும்மா குழந்தை கூட விளையாட வச்சுட்டு ரகு கூட சுற்றிட்டு அப்படியே இருந்துட்டீங்களே, அதான் கேட்டேன். இப்போ வேற நம்ம கிளம்ப போகிறோம். நாளையிலேருந்து நீங்கள் ஆஃபீஸ் போயிடுவீங்க, நானும் போட்டிக்கு போயிடுவேன். சரி அதுக்கு இல்லை, சும்மா ஒரு டவுட்டுக்கு நீங்கள் மட்டும் ஏன் இப்படி இருந்துட்டீங்கன்னு கேட்க வந்தேன். பொண்டாட்டி நாளைக்கு ஊருக்கு போனதும் நீ உங்க அம்மா வீட்டுக்கு போற ஐடியா இருக்கா என்ன? நான் எதுக்கு அங்கே போகிறேன்? இல்லையே. இல்லை என்னையும் குழந்தையும் விட்டுட்டு நீ எங்கேயாவது தனியாக டூர் போகணும்னு நினைக்கிறியா? ஏங்க எதுக்கு இப்படி கேட்குறீங்க? பொண்டாட்டி நான் உன்னை எப்போ நினைச்சாலும் எடுத்துக்கலாம். இங்கே தான் இது நடக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம 2 பேரும் இங்கே வந்தது அதிதிக்காக. ஸோ நம்ம ஜாலியாக ட்ரிப்பை என்ஜாய் பண்ணலாமே நினச்சேன். ஹலோ, அதான் ட்ரிப்பை என்ஜாய் பண்ணியாச்சுல. இப்போ என்ன கிளம்புற நேரத்தில் கிட்ட வரீங்க? நம்ம புருஷன் இங்கே இப்படி இருந்துட்டானே நினச்சிட்டு வீட்டுக்கு வந்தோம். என்கிட்ட இதையே எதிர்பார்த்துடாத, அங்கே வந்து ஒன்று ஸ்பெஷலாக கவனிக்கிறேன். அட சும்மா இருங்க அருண். ஏங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, விடுங்க. நான் சும்மா இருந்தவன் நீ தானே ஞாபகப்படுத்தி விட்ட. தப்புதான், சரி விடுங்க. விளையாட்டாய் உன் ஆடைக்குள்ளே நான் வேண்டும். ஒன்றா 2 ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா? அருண் வேன் ரெடி. சாரி நான் ராங் டைமில் உள்ள வந்துட்டேன் போல. அதான் வந்துட்டீங்களே, என்னாச்சு? வேன் ரெடி பண்ணியாச்சு, கிளம்பலாம். சரி ரகு, கொஞ்சம் திங்ஸ்லாம் எடுத்து வைக்க வேண்டியது இருக்கு, எடுத்து வச்சுட்டு வந்துடுறோம். என்ன அருண், நாங்கள் ஹனிமூன் பிளான்லாம் முடிச்சிட்டோம், நீங்கள் இப்போ தான் தொடங்குறீங்க போல. அதெல்லாம் இல்லை, சும்மா பேசிகிட்டு இருந்தோம். ஆஹா, நான் வேணா ஒன்று பண்ணுறேன். நாங்கள் எல்லாரும் முன்னாடி போகிறோம், நீங்கள் 2 பேர் மட்டும் ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு லேட்டாக வாங்க. ஓ மானமே போச்சு. வேணா 2 நாள் லட்சுமி நாங்களே பார்த்துக்குறோம். நீங்கள் ஹனிமூன் ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு மெதுவாக வாங்க. டாக்டர் சும்மா இருங்க, நீங்கள் வேற. கிளம்பலாம். சரி சரி நான் முன்னாடி போகிறேன், 2 பேர் வாங்க. பிரியா கிளம்பலாமா? உங்களா பாருங்க, மானமே போச்சு. ஏய் புருஷன் முன்னாடி தானடி, அதெல்லாம் தப்பா எடுத்துக்க மாட்டார் அவரு. சரி, அங்கே பேக்ல இருக்கு, எடுங்க கிளம்பலாம்.